திருமகன் தூயாவியாரின் பெயராலே. நம்மை பெரும் குழந்தை இயேசுவாகிய ஆண்டவரின் அருளும் விண்ணக தந்தையின் பரிவும் தூய ஆவியாரின் ஆற்றலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நமது கிறிஸ்தவ மறையின் அடிப்படை போதனை தூய மூவரு கடவுள். எனவே தூய மூவரு கடவுளை புகழ்ந்து ஜெபிப்போம். குழந்தை இயேசுவே வானக தந்தையை அப்பா என்று அன்போடு அழைப்பதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரை நாங்கள் உம்மோடு சேர்ந்து அன்பு தந்தையை போற்றி புகழ வரம் தாரும். வானகத்திலே இருக்கும் எங்கள் அன்பு தந்தையே, நீர் உமது அன்பினால் உமது திருமகனையே இவ்வுலகிற்கு மனித குழந்தையாக அனுப்பினீர். அவர் வழியாக நாங்கள் மீட்பும் புதுவாழ்வும் பெற துணை புரிந்தீர். அந்த குழந்தை இயேசுவின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கும் எங்களை கனிவோடு கண்ணோக்கி எங்களது எளிய மன்றாட்டை கேட்டருளும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று மொழிந்த அற்புத குழந்தை இயேசுவை உமது திருத்தலம் நாடி உமது இதய கதவை தட்டும் நாங்கள் வேண்டும் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, அடியோடி ஆசீர்வதித்து வரவேற்க கரம் விரித்து இங்கே காத்திருக்கின்றேன். ஜெபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர், எங்கள் நல்வாழ்வில் ஆர்வம் கொண்டுள்ளேன். அதனால் தான் எங்கள் மன்றாட்டை கேட்க எங்களோடு இருக்கிறேன். எனவே எங்கள் குரலுக்கு செவி சாய்த்து எங்கள் விண்ணப்பங்களை கருணை கொண்டு கேட்டருளும். வல்லமை மிக்க உமது உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு இறங்கி கேட்கின்றோம். தந்தையோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் ஆண்டவராம் இயேசு மனிதராக உருவெடுக்க துணை புரிந்த தூய ஆவியை உம்மை போற்றி உமது துணையை தேடி மன்றாடுகின்றோம். பரிசுத்த ஆவியே, எங்களிடையே எழுந்தருளிய உமது வார்த்தையானவரின் வருகையால் எங்கள் உள்ளங்களில் பெரும் மகிழ்வாலும் அமைதியாலும் நிரப்பியுள்ளேன். பெத்லகேம் ஊரிலே பாலகனாக பிறந்த குழந்தை இயேசு உலகை நிலைச் செய்யும் ஒளியையும் உள்ளத்தை மலரச் செய்யும் அன்பையும் வளர்ந்தார். அவருடைய வாழ்க்கையை நாங்களும் பின்பற்றி குழந்தையைப் போல அன்பாகவும் நேர்மையாகவும் நடக்க வரம் தாரும். அவருடைய பெயராலே இங்கே குழுமியிருக்கும் அனைவரின் உள்ளங்களையும் உமது வரங்களால் நிரப்பியருளும். அற்புத குழந்தை இயேசுவுக்கு ஆற்றல் மிக்க நவநாள் ஜெபம். என் மேல் பக்தியாயிரு, நானும் உன் மீது இரக்கம் கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் கைகளை எனக்கு கொடு, உனக்கு நான் அமைதி அருள்வேன் என்று மொழிந்த அற்புத குழந்தை இயேசுவே, உன் மீது ஆழ்ந்த அன்பு கொண்டு உம்மை நம்பிக்கையோடு நாடி உம்மை வேண்டியிருக்கும் உன் பக்தர்களின் வேண்டுதலை தயைகூர்ந்து கேட்டருளும். குழந்தை இயேசுவை, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகின்றோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். வானக தந்தையே, எங்களுக்கு வேண்டியது எல்லாம் உன் மகன் அற்புத குழந்தை இயேசு தன்னுடைய பெயராலே அவரை நம்பிக்கையோடு கேட்குமாறு அவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். எனவே அதே நம்பிக்கையோடும் அவரை நாடி வந்திருக்கும் பக்தர்களின் வேண்டுதல்களை கேட்குமாறு உம்மை மன்றாடுகின்றோம். அகில உலக கத்தோலிக்க மக்களை வழிநடத்தும் என் திருத்தந்தை ஆயர்கள், குறிப்பாக எம் மறைமாவட்ட ஆயர், மறைமாவட்டத்தில் பணிபுரியும் அனைத்து
துறவியர், வேதியர் மற்றும் நற்செய்தி பணியாளர்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து எதிர்ப்புகள், இன்னல்கள், இடையூறுகள் மத்தியிலும் உம் பணியை துணிவுடன் தொடர அற்புத குழந்தை இயேசுவே உம்மை வேண்டுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது இந்திய நாட்டை ஆளும் அனைவரும் நாடு மற்றும் மக்கள் நலனை மையமாக கொண்டு சுயநலம் தவிர்த்து மக்கள் முன்னேற்றத்திற்காக பொருளாதார மற்றும் ஆன்மீக நலனை முன்னிறுத்தி அயராது உழைக்க வரமருள அற்புத குழந்தை இயேசுவே உம்மை வேண்டுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று குறிப்பாக குழந்தை இயேசுவை நம்பிக்கையோடு நாடி வந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்காகவும் வேண்டுவோம். மனவேதனையாலும் தீராத உடல் நோயாலும் குடும்ப பிரச்சனைகள், பல ஆண்டுகளாக திருமணம் நடைபெறாத நிலை, மனம் முடித்தும் குழந்தை பாக்கியம் இல்லாத வேதனை, நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்காத விரக்தி, சொந்த வீடு கட்ட முயற்சித்தும் முடியாத வேதனை, நீதிமன்றங்களில் தேங்கி கிடக்கும் நல்ல முடிவு கிடைக்கப்பெறாத தீர்ப்புகள், பிள்ளைகளின் எதிர்காலம் ஓர் கேள்விக்குரியன வேதனையோடு வந்திருப்பவர்களின் மன கஷ்டங்கள், மனபாரங்கள் விலகி மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வரமருள அற்புத குழந்தை இயேசுவே உம்மை வேண்டுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்து நோய்களுக்கும் காரணம் எங்கள் உள்ளத்தில் நாங்கள் வளர்த்துக் கொள்ளும் பகை, வர்மம், வைராகியம், விட்டு கொடுக்காத நிலை, பழிவாங்கும் எண்ணம், புரிந்து கொள்ளாத நிலை என்பதை உணர்கிறோம். இவற்றிலிருந்து நாங்கள் முற்றிலுமாக விலகி வாழ வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை வேண்டுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புத குழந்தை இயேசுவே உம் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டு வாழ்ந்து உம் பாதம் வந்தடைந்திருக்கும் என் பங்கில் குடும்பங்களில் மறித்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் பாவங்களுக்காக உத்திருப்பு கடனை விரைவில் தீர்த்து உம் அன்பு முகத்தை காணும் பேச்சினை அவர்களுக்கு அருள வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை வேண்டுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று மௌனமாக குழந்தை இயேசுவிடம் மன்றாடவும். ஜெபிப்போமாக. அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை வாட்டி வதைக்கும் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள் இவற்றை நீக்கி உமது பெயராலே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அதனால் உமது ஆதரவை நாங்கள் பெற்றுவோமாக. அன்பு தந்தையே, உம் திருமகன் அற்புத குழந்தை இயேசு வழியாக எங்கள் வேண்டுதல் எல்லாம் கேட்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயம் உண்டு. இருப்பினும் எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீ நன்கு அறிந்து இருப்பதால் அவற்றை எல்லாம் உம் அன்பு மகன் வழியாக நீ நிறைவேற்றி உமது அன்பு பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து வாழ அருள் புரியுமாறு அதே அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி அறிதல். நாங்கள் தாங்கள் வேண்டிய வரங்களை பெற்றுக்கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி உம்மை வாழ்த்தி போற்றும் நல்ல உள்ளத்தை அளித்ததற்காக அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாடுகின்றோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அடைந்துள்ள பலவித உதவிகளுக்காகவும் குறிப்பாக நாங்கள் அடைந்துள்ள ஆன்ம உடல் நன்மைகளுக்காக எங்கள் பங்கில் உள்ள மக்கள் அனைவருக்கும் சுபத்தையும் சமாதானத்தையும் அளித்து அவர்களின் நல்வழியில் காத்து வழி நடத்தி வருவதற்காக உமது திருத்தலத்தை நாடி வந்துள்ள பக்தர்களை ஆசீர்வதித்து அவர்களின் குறைகளை போக்கி அவர்களது வாழ்வில் அமைதியையும் அருளையும் அளித்ததற்காக நாம் தனிப்பட்ட விதத்திலே பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக குழந்தை இயேசுவுக்கு சற்று மௌனமாக நன்றி செலுத்துவோம். அனைத்து நோயாளிகளும் நலம் பெற சிறப்பு மன்றாட்டு. எங்கள் தந்தையாகிய இறைவா, பாவ
பாவத்தினின்று எங்களை விடுவிக்க உமது திருவுடப்படி ஒரு சிறு குழந்தையாக திருமகன் எங்களிடையே தோன்றினார். எல்லா நோயாளிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது சித்தமானால் இவர்களின் வேதனைகளை நீக்கி நோயை குணமாக்கியரிடம். இரக்கமுள்ள தந்தையே, தம்மை அண்டி வந்த நோயாளிகளின் துயரை கண்டு ஆண்டவர் இயேசு மனம் இறங்கினார். நோயாளிகளும் தீராத நோயால் துன்புற்றோரும் கனிவான அவர்களிடம் தொட்டவுடனே குணமடைந்தனர். இங்கே கொடுமையிருக்கும் மன உடல் நோயாளிகளாகிய எங்களையும் அதே அன்பு கரத்தால் தொற்று குணப்படுத்த வேண்டும் என்று தாழ்ந்த உள்ளத்தோடு உண்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். நாங்கள் மேலும் உடலிலும் உள்ளத்திலும் முன்னணம் பெற்று மகிழ்ச்சியோடு உமக்கு நன்றி செலுத்துவோமாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு உள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஸ்கை டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் புனித தனிஸ்லாஸ் ஆலயத்திலிருந்து, சந்திராபுரத்திலிருந்து வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம் ஆண்டவர் இயேசு வாழ்வு தரும் வார்த்தை என்பதனுடைய தொகுப்பை நமக்கு எடுத்துரைக்கின்றார். பலி வாங்கினால்தான் நாம் ஒரு தந்தைக்கு மகனாகவோ அல்லது பழி வாங்கும்போதுதான் நாம் உண்மையாகவே தன்மானம் உடையவர்கள் என்று சொல்கின்ற இந்த உலகத்திலே பலி வாங்காமல் மன்னித்து வாழ வேண்டும், மனித நேயத்தை வளர்க்க வேண்டும், மனித சமுதாயம் மகிழ்ச்சியுடன் வாழ வழிகாட்ட வேண்டும் என்று இயேசு இன்று அற்புதமாக போதிக்கின்றார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இயேசுனுடைய ஆழமான இந்த போதனையை நாம் கேட்டு அதன்படி வாழ முயற்சி செய்வோம். இந்த இயேசுடைய வார்த்தையை நாம் பின்பற்றும் பொழுது பலர் பயந்தாங்குழி என்றும், ஒருவேளை இவனுக்கு தன்மான இல்லம் இல்லை என்றும் கூட சொல்வார்கள். இருப்பினும் பிறரை வாழ வைக்க நம்மளை தாழ்த்தி கொள்வது, விட்டு கொடுப்பது இயேசுனுடைய வழிமுறையாக இருக்கிறது என்பதை நமது சொல்லிலும் செயலிலும் வாழ்ந்து காட்டுவோம். பல நேரங்களில் பலி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மளிடம் இருந்திருக்கிறது. பலி வாங்கியிருக்கிறோம், பலிக்கு பலி என்ற அந்த கொள்கையோடு இருந்திருக்கிறோம். அந்த நேரங்களுக்காக மனவருந்தி இறை மன்னிப்பை வேண்டுமோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனிகையான பரிசுத்த மரியாயே, வானதூதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எமக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். இயேசுவே, இரக்கமாயிரும். இயேசுவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்குரிய உம் மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அன்பையே கொண்டிருங்கள், அதுவே நற்பண்புகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்யும். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 12 முதல் 17 முடிய இறைவசனங்கள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள், அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றியுள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அதை அனைத்தும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். வலிமை மிகு விண்விரிவில் அவரை போற்றுங்கள். அவர் தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர் தம் எல்லையிலா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். பல்லவி. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக.
எக்காலம் முழங்கி அவரை போற்றுங்கள், வீணையுடன் யாழ் இசைத்து அவரை போற்றுங்கள், மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள், யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். பல்லவி. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள், களீர் எனும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. பல்லவி. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. மற்றவிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். அவ்வாறு அன்பு கொண்டிருந்தால் அம்மாண்டவர் நம்முடன் நிறைந்திருப்பார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் திருவசனங்கள் 27 முதல் 38 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்கள் மேலாடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அதையும் தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வரிடமிருந்து அவற்றை திரும்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவருக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுமையாக திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் அவ்வாறு கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் கைமாறு மிகுதியாக இருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதவருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள். அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள். அப்பொழுதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்.
அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக அளந்து மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவே உமக்கு புகழ். இது இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதன் மேன்மையாக நலமுடன் சமாதானத்துடன் வாழ எதை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். குறிப்பாக பழைய சட்ட திட்டத்திலிருந்து மாறுதலாக புதிய சட்ட திட்டத்தை பின்பற்ற அவர் வழி வகுக்கின்றார். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லப்பட்டிருந்த பழைய சட்டத்தை மாற்றி உன் எதிரிக்காக ஜெபியுங்கள், உன்னை ஒருவர் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுங்கள் என்ற ஒரு மாற்று செய்தியை கொடுக்கின்றார். இது மனிதனுக்கு மீட்பளிக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒருவர் நம்மளை திட்டும் பொழுது நாம் பதிலுக்கு திட்டாமல் இருந்தால் அவரை கோழை என்றோ அல்லது மரியாதை இல்லாதவன் அல்லது மானம் கெட்டவன் என்றோ பேசுகின்றோம். ஆனால் ஒருவர் திட்டும்போது பொறுமையாக இருப்பதற்கு அதிக ஆன்மீக பலம் தேவை. ஆன்மீக பலம் உள்ளவர் மட்டுமே தான் தீமைக்கு நன்மை செய்ய முடியும். மிக அருமையாக நம்முடைய வள்ளுவர் சொல்கிறார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். இவரை வள்ளுவர் சொல்கின்றார், பிறகு நாணச் செய்வதற்கு நன்மையை செய் என்று. ஆனால் இயேசு சொல்கின்றார், நாணச் செய்வதற்கு அல்ல, மாறாக அன்பு காட்டுவதற்கு நீ நன்மையை செய் என்று சொல்கின்றார். எதிரிகளுக்கும் நாம் அன்பு காட்டும் பொழுது நாம் மாறுபட்ட மனிதர்களாக மாறுகின்றோம். பலிக்கு பழி என்று வாழும் பொழுது பழைய ஏற்பாட்டின் கோட்பாடுகளுக்கு உரியவர்களாக இருக்கின்றோம். இயேசுனுடைய மக்களாக வாழ வேண்டும் என்றால் நன்மைக்கு நன்மை மட்டுமல்ல, தீமைக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றார். அது மட்டுமல்ல, நமது அணுகுமுறை எப்படி மற்றவருக்கு இருக்கிறதோ அதுதான் நமக்கும் கிடைக்கும். எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்கிறோம். எனவே நல்லதை விதைத்து நல்லதை அறுவடை செய்ய ஆண்டவர் நம்மளுக்கு அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய வாசகம் உண்மையாகவே நம்முடைய கிறித்துவத்தின் அடிப்படையாக இருக்கிறது. நன்மை செய்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, தீமை செய்பவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது நாம் மகத்தான மனிதர்களாக மாறுகின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ஒவ்வொரு வார்த்தையும், நற்செய்தியுடைய வார்த்தையும் உண்மையாகவே பொற்சொற்களாக, மனிதனை ஊக்குவிக்கக்கூடிய சொற்களாக, மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய சொல்லாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு சொல்ல மட்டும் போதிக்க மட்டுமில்லை, வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார். இறுதியாக தாம் அன்பு செய்தவர்களுக்காக இறுதி வரை அவர்களை அன்பு செய்து தம் உயிரையும் கொடுத்தார். அப்பேற்பட்ட மாமகனை, அப்பேற்பட்ட மீட்பரை நமது ஆண்டவர் கடவுள் என்று அறிக்கையிடுகின்றோம். அவருடைய திட்டப்படி வாழ வரம் வேண்டி தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். வாழ்வை பலியாய்
சகோதர சகோதரிகளே, நம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உண்மையை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை வெளியிடுங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளுமே விடத்திரு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீ மனிதராகி எங்களை படைத்தேன். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவனாயின் உமது இரக்க மிகுதியால் எங்களை மீட்டருளினே. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்கோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்தோரும் திருமண் அடங்குகின்றனர், வானகங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சொராபிகளும் ஒன்று கூடி கொண்டாடுகின்றனர். ஆகவே அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து போற்றுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணையங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் பீட்டரபி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பின் நிறைவு வரைச் செய்திருளும். ஒரு நாள் உயிர் தெழுவோம் எனும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியில் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மறைசாட்சியர், எங்களுடைய பாதுகாவலர் புனித தனிஸ்லாஸ்நாதர் மற்றும் புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. விண்ணக கடவுளின் இரக்கத்தை பெற்று மனிதர்களை மன்னித்து மாண்டு உள்ளவர்களாக வாழ வர வேண்டி மன்றாடுவோம். விண்ணுலகிலிருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திடமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றம் குறைகள் பலவீனம் இவற்றை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு இறைவனுடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது குற்றங்கள் குறைகள் இவற்றையெல்லாம் போக்குகின்றவர். வாழ்வு தரும் வார்த்தைகளை சொல்லி சமுதாயத்தை அன்புடன் வாழ அழைக்கின்றார். அவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையால் விண்ணகமிருந்தாலும் உம் நம்பிக்கையால் அதுக்கு நீ உணவளித்து வாழ்விக்கின்றே. இவ்வாறு உமது அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளினால் நாங்கள் வளம் பெற்று
அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.